அதே போல் தான் இப்போ முதலமைச்சராக வருகிறவர்களுக்கு நிறைய மந்திரவாதி தான் ஐடியா கொடுப்பான். புது 2 பீஸ் ட்ரெஸ்ஸு, ஸ்விம்மிங் பூல்லு, கொக்கோலா ப்ரௌன் கலருடா, அக்கா மக அதே கலருடா. செங்கோட்டையன் ரகசியமாக ஒரு ரூமில் அழுதாராம். புஷி பாண்டிச்சேரியில் அழுதுருக்காரு. விஜய் வந்த பிறகு 20,000 கோடி இந்த ஒரு 2 மாதத்துலேயே மாதம் 10,000 கோடி. இது சின்ன காசு தான். மாற்றா நான் வந்தவன்னு சொன்னவர் அவர் ஒரு திமுகவாக மாறிட்டார். நீங்கள் 41 பேர் மரணத்துக்கு பிறகு திரிசாவை கேரளா நம்பியுதிரிகளை வச்சு யாருக்கும் தெரியும் கோவாவில் ஒரு பெரிய யாகம் வளர்த்து. விஜய் வந்த பிறகு அதிகாரிகள் ஆந்திராவில் தான் கொண்டு வர முடியும், அதானே? இல்லை அது அந்தமானது கொண்டு வர முடியுமா? அதே பர்சன்டேஜ், அதே அதிகாரி, அதே வசூல். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மிடம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 20,881 கோடி இன்னைக்கு கடன் வாங்கியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 2-3 மாசம் கூட ஆகலை, அதுக்குள்ள இவ்வளோ பெரிய கடனா அப்படின்னு இன்னைக்கு உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சனம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியா பார்க்குறீங்க? இல்லை, கடன் வாங்கி தான் ஆகணும், கவர்மெண்ட் நடத்தி தான் ஆகணும். அதிமுக எடப்பாடி நாற்காலியை விட்டு இறங்குற பொழுது 5 லட்சம் கோடி தான் கடன். ஆமாம். திமுக இருந்த 5 ஆண்டு காலத்தில் அதே 10 லட்சம் கோடியாக கடனாக போச்சு. இதை பூரா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. திட்டம் போட்டதோடு சரி, எதுவுமே நடக்கலை. இப்போ விஜய் வந்த பிறகு 20,000 கோடி இந்த ஒரு 2 மாதத்துலேயே மாதம் 10,000 கோடி. இது சின்ன காசு தான். சின்ன காசு தான். ஆமாம். இனி பெருசாக நினைக்கூடாது. 5 வருஷம் போகும்போது ஒரு 5 லட்சம் கோடி கடன் ஆயிரும். ஓ, அப்போ அதிமுக மாற்றா நான் வந்திருக்கேன்னு சொன்னவர், மாற்றா நான் வந்தவன்னு சொன்னவர் அவர் ஒரு திமுகவாக மாறிட்டார். அதிகாரிகள் இன்னும் திமுக அதிகாரிகளாகத்தான் இருக்காங்க. ஆளூர் சாணவாஸ் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் போட்ட பாஜக தலைமை செயலாளர் தான் சாய்குமார், அவரை மாற்றலை, உங்களுக்கு காவி கலர் தான் ஆளூர் சாணவாஸ் சொல்கிறாரு. திமுக அதே அதிகாரி தான், எடப்பாடிட்டு அதே அதிகாரி தான், இப்போவும் அதே அதிகாரி தான். ஆட்சி மாறுதே தவிர அதிகாரி மாறல, அதிகாரியும் மாறல. எந்த காலத்துலையும் மாறாது. அவர்களுக்கு என்ன பர்சன்டேஜ் படி நான் கொடுத்துறோம், அதே பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்தாரு. இதுதான் அளவீடு, இதுதான் அளவுகோல். பிடபிள்யூ செக்ரட்டரி அப்படியே இருக்கார், ஹைவே செக்ரட்டரி அப்படியே இருக்கார், இபி செக்ரட்டரி அப்படியே இருக்கார். எடப்பாடி காலம் திமுக, இப்போ தாவேக்கா, 3 அரசுகளிலும் அதே அதிகாரி. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், கணக்கு வழக்கு தெரியும். ஆமாம், கொடுக்கல் வாங்கல், எங்கே ஆட்டையை போடலாம், எங்கே கணக்கு காட்டலாம். அப்போது விஜய் வந்த பிறகு அதிகாரிகள் ஆந்திராவில் தான் கொண்டு வர முடியும், அதானே? இல்லை அது அந்தமானது கொண்டு வர முடியுமா? அதே பர்சன்டேஜ், அதே அதிகாரி, அதே வசூல் கமிஷன். அது இல்லாமல் கட்சி நடத்த முடியாது. கட்சி இப்போ கட்சிக்கு வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதே அவங்க தானே? அவங்க தான், பார்ட்டி ஃபண்டே அதுதானே. அங்கே கமிஷன் ரோடு போடப்படாது, குளம் வெட்டப்படாது, ஏரி தூர் வாரப்படாது, மின்சாரம் கான்ட்ராக்டு செய்யப்படாது. எல்லாம் எங்கே வந்துடும்? கணக்கில் வந்துடும். இதை அதிமுக ஆட்சி அப்படி தான், திமுக ஆட்சி அப்படி தான், இப்போ தாவேக்கு ஆட்சி அப்படி தான். மக்கள் ஓட்டு போட்டவன் பூரா புலம்பிகிட்டு இருக்கான், என்னையா நடக்குது. டெல்லியிலையும் லத்தி சார்ஜ் பண்ணுறான் நீட்டுக்கு, தமிழ்நாட்டிலையும் லத்தி சார்ஜ். நீட்டு வரும்போது ஜனநாயகன் ஆமாம் செக்ரட்டரி பூட்டிகிட்டு போய் சினிமா தேட்டர் போய் பார்த்து கதை சொல்லு. அத்தனை பிரச்சனை கண் கலங்கி அப்படியே நான் இதோ கடைசி படமையா இனிமேல் நடிக்க மாட்டேங்கிறாரு. எப்போ நாங்கள் இந்த நயன்தாராவோட திரிஷாவோட எப்போ டான்ஸை பார்க்குறது, ஆண்ட்ரியா கூட, தமன்னா கூட, நமிதா பைஜு கூட இந்த காட்சியை நாங்கள் எப்போங்க பார்க்குறது? ஏன் தலைவர் மேலே இந்த அக்கறையும் இல்லை. தலைவர் தானே டான்ஸ் போடுறாரு. இந்த டான்ஸை பார்த்தா தானே வாக்கு வரும், ஜென்சி வருவான். அப்போது நீ ஆட்டம் போடல, பழைய படத்தை பார்த்துட்டு வரமாட்டான். கண்டிப்பாக பழைய படத்தை பார்த்துட்டு யாரும் வரமாட்டான். புது படத்தில் புது குத்தாட்டம், புது நடிகை, புது டான்ஸு, புது 2 பீஸ் ட்ரெஸ்ஸு, ஸ்விம்மிங் பூல்லு, கொக்கோலா ப்ரௌன் கலருடா, அக்கா மக அதே கலருடா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய
தலைவர் தான் பண்ணாரு. தலைவர் தான். இப்போ அதெல்லாம் எப்பங்க பாடுவார்? ஓ, கண்ணில் தண்ணி வருதுங்க. புஷி தேம்பி தேம்பி வருவாரு. புஷி எங்க ஊருக்காரு, அறந்தாங்கிக்காரு, பர்வேஸ். அப்படி அழுதா தானே மீண்டும் அமைச்சராக இருக்க முடியும், விசுவாசத்தை காட்ட முடியும். செங்கோட்டையன் உட்பட செங்கோட்டையன் ரகசியம் ஒரு ரூமில் அழுதாராம். ஓ, ரூம் போட்டு அழுதுருக்காரு. ரூம் போட்டு அழுதுருக்காரு. ஆ, புஷி பாண்டிச்சேரியில் அழுதுருக்காரு. பல பேர் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி கதறி அழுதுருக்கான். பெற்ற அம்மா அப்பா இறந்த போது கூட அழுகல. கமாலை கேட்டிருக்கேன், எனக்கு இலை கூடாடா, அது தேட்டுடா அப்படின்னு. அப்போது தலைவன் மீது பாசம். தலைவா இன்னொரு படம் இப்படியே இன்னொரு படம் எங்களுக்கே ஒரு படம் அடியா, ஜனநாயகம் 2 ஏதாவது ஒன்று எடு. இப்போ தமிழ்நாட்டினுடைய தலைவிதி திரைப்பட கொட்டகைக்குள்ள இருந்து தான் இப்போ எழுதப்படுகிறது. இல்லைன்னா தனுஷு, லெஜெண்டு, இவர் ராகவா லாரன்ஸு, சீமான், அண்ணாமலை பல பேர் திரைப்படத்துறையிலிருந்து தான் வர்றாங்க. உதயநிதி அரசியல்வாதியாக இருந்தார், ஒன்றும் பார்க்கல. ஒரு கல் ஒரு கண்ணாடி நம்ம வந்த வரது அவரை பேசுபொருளாக மாறியது. கண்டிப்பாயா. கலைஞரை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதாவை தொடர்ந்து இன்னைக்கு விஜய் அவர்களும் சட்டமன்றத்தை மாற்ற போகிறேன், இடம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கலைஞர் கூட புதுசாக ஓமதுராவில் வச்சு பல மரங்கள் இடிச்சுட்டு ஒரு கட்டணம் கட்டினாரு, அது கடைசியாக ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. அம்மையார் ஜெயலலிதா கூட சிறிதா ஒரு பங்களா பக்கத்தில் ஒரு சட்டமன்றம்னு சொல்லி அவங்களும் பிளான் பண்ணாங்க, அதுவும் நடக்காமல் போச்சு. ஆனால் திரு விஜய் அவர்களும் இப்போ வந்து சட்டமன்றத்துக்கு இடம் பார்த்துருக்காரு. என்னையா காரணம்? ஏன் இந்த கட்டணம் வந்து ராசி இல்லையா? என்ன காரணம்? இல்லை, அதாவது அவருக்கு அமைச்சர்களை சந்தித்தது எல்லாமே, அமைச்சரவை கூட்டம், கேபினட் மீட்டிங் எல்லாமே நாமக்கல் மாளிகை 10வது மாடியில். அங்கிருந்து கடலை பார்த்துருக்காரு. ஓ, நல்லா இருக்கு அந்த வியூ பாயிண்ட், நல்லா இருக்கு. சினிமா எப்பவுமே சினிமா எடுப்பாங்க, அந்த வியூ பாயிண்ட் தான். அப்போது அந்த இடம் வெளி உலகத்தை பார்க்க முடியாது, அது வீதி செவத்தை தான் பார்க்கணும். நாமக்கல் மாளிகை 10வது மாடி கண்டு கட்டிய தூரம் எது என்ன தெரியும்? பீச், கடல் தெரியும். அதனால் அவர் என்னுடைய சிந்தனை சிறகடிக்கணும்னா கருணாநிதி ஜெயலலிதா இருந்த அறையை விட எனக்கு நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது மாடியில் தான் அலுவலகம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு சாத்திரமும் சூத்திரங்களும் கூட காரணம்னு சொல்கிறாங்க. வாஸ்து, ஏன்னா ஜெயலலிதாவே பல தடவை வாஸ்து பார்க்கும். ஆமாம். இப்போ அதே போல் விஜய்க்கு அந்த வாஸ்து பழக்கம் வந்துருச்சு. நீங்கள் சினிமானாலே வாஸ்து இல்லாமல் இருக்காது. அதனால தான் இப்போ 10வது மாடிக்கு முதலமைச்சர் அலுவலகம் மாற்றப்படும் மாறுகிறது. ஜோசியெல்லாம் உண்மை தானே? அப்படியா? அதை நம்பி தான் நடக்குதா? பெரியார் தான் சொல்லுவார், உனக்கு என்னைக்கு பக்தி உள்ளே போதோ உன்னுடைய புத்தி வெளியேறிடும், மூட நம்பிக்கை உனக்கு உள்ளே போயிடும். பெரியார் தான் சொல்லுவார். இப்போ இந்த ஆட்சிகளை பெரியார் பேரை சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட இயக்கங்களை மூட நம்பிக்கை ஆட்சி. கருணாநிதி மஞ்சத்துண்டை மங்களகரமாக இருக்கட்டும் தான் போட்டார். இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் கோயில் குளம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் நீங்கள் எம்எல்ஏ பட்டியலையே கோயிலில் வச்சு பூஜை பண்ணி தான் மக்கள் ஓட்டு போடுறதில்ல, சாமி தான் ஓட்டு போடுது, பூசாரி தான் ஓட்டு போட தீர்மானிக்கிறாரு. ஆமாம். அப்போது இந்த மூட நம்பிக்கை வந்துருச்சு. மகாமத்தில் எத்தனை பேர் செத்து போனான்? ஜெயலலிதா வேடிக்கை பார்ப்பதற்கு எத்தனை பேர் உயிர் போச்சு? இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு கவலையே இல்லை. அதே போல் தான் இப்போ முதலமைச்சராக வருகிறவர்களுக்கு நிறைய மந்திரவாதி தான் ஐடியா கொடுப்பான். நீங்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னா பெரிய யாகம் வளர்க்கணும், 10 லட்ச ரூபா செலவு பண்ணி. நீங்கள் 41 பேர் மரணத்துக்கு பிறகு திரிசாவை கேரளா நம்பியுதிரிகளை வச்சு யாருக்கும் தெரியும் கோவாவில் ஒரு பெரிய யாகம் வளர்த்துச்சு. அப்படிங்களையா? ஆமாம். அது அந்த யாகம் வளர்த்திய பிறகு தான் அந்த ஆவிகள், கெட்ட ஆவிகள் கட்டப்பட்ட பிறகு தான் நல்ல ஆவிகள்னு யார் அறியா? இல்லை, ஆவியிலே கெட்ட ஆவி நல்ல ஆவி இருக்கு. நீங்கள் குழா போட்டு ஆவி இல்லை, கொட்டாவி இல்லை. இது சக்தி உள்ள ஆவிகள், துர்ஆவியும் இருக்கு, மோசமான ஆவியும் இருக்கு. அப்போ பெரியார் பக்தங்களையே எல்லாத்தையும் சொல்றீங்களா? ஆமாம். இல்லை, நாடு அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அப்போ நாட்டு மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டியது இருக்குல்ல.
அப்படியே மிங்கில் ஆயிட வேண்டியது. அவ்வளோதான், என்ன செய்யறது? பாம்பு தூங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டு நம்ம பக்கம் தள்ளி விடு. இப்படி தான் மூட நம்பிக்கையின் மொத்த உருவமாக இந்த நாடு மாறி போச்சு. இதனுடைய விளைவு தான் இன்னைக்கு 41 பேர் மரணத்திற்கு கேரளா நம்பியுதிரிகளை வைத்து கோவாவில் பெரிய யாகம். அந்த யாகம் முடிந்த பிறகு தான் முதலமைச்சர் வேட்புமனுவை தாக்கல் பண்ணார். பல பரிகாரம் பண்ணிட்டு தான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாரு. ஆமாம் ஆமாம், சூப்பர்யா. அதுதான் பலனை கொடுத்துருக்கு. பரவாயில்ல. முதலமைச்சரா கோவா யாகம் வேலையை காட்டியிருக்கு. கோவா யாகம் கடுமையாக வேலையை காட்டியிருக்கு. மக்கள்கிட்ட பூரா ஓட்டு போட சொல்லியிருக்கு. மிஷினை உடைச்சிருக்கு. இது எல்லாமே யார் செய்த வேலை? அந்த ஆவிகள் செய்த வேலை தான். நீங்கள் ஆவிகளை நம்பினால் கைவிடப்படாது. இப்போ அதனால தான் இப்போ லெஜண்ட் பெரிய பூஜை போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அடுத்த இது ஆமாம், ராகவம் இப்போ பெரிய யாகத்துக்கு தயார். ராகவாவும் அண்ணாமலை ஒரு யாகம். ஆக யாகம் பண்ணுறவங்க காட்டில் மழை பெய்யும். எல்லா யாகமே பல லட்சம் ரூபா. சசிகலா யாகம், தினகரன் ஒரு யாகம், இப்படி பல யாகங்கள். இன்னும் சொல்ல போனால் திமுகவே யாகம் வழக்கு தயாராக இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிரும் போல. ஆமாம், உதயநிதி யாகத்தில் உட்கார வச்சா தான் அந்த நாற்காலிக்கு போக முடியும். இல்லைன்னா துர்தேவதைகள் என்ன பண்ணிடும்? விடாமல் தடுத்து. இப்போ விஜயை துர்தேவதையெல்லாம் முடிச்சு கட்டிய பிறகு தான் கோவாவில் நல்ல ஆவிகள் இவரை முதலமைச்சராகியிருக்கு. இப்போ அதுக்காக விஜய் என்ன ஃபார்முலாவை பயன்படுத்தினாரோ அதே ஃபார்முலா நீங்கள் இப்போ 2031 வரும்போது இந்த யாகம் வளர்த்துற ஆட்களுக்குலாம் டிமாண்ட் அதிகமாயிரும். நாலா பக்கமும் யாகம் கொழுந்தூட்டி அறிய போகுது. எல்லா பக்கம் 10 யாகம் ஒரே நேரத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு முதலமைச்சர் நாற்காலி நோக்கி தான். அதே போல் நாற்காலி பண்ணி அதில் உட்கார வச்சு யாகம் சுற்றி இருந்து யாகம். இது கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் பல யாகங்களை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாய்யா, தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம்.